ஹாய் ஹலோ வெல்கம் டு சுரபி லாக்ஸ். இன்றைக்கி குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம டொமேட்டோ ரைஸ் செய்யலாம் குக்கர்லேயே அப்படின்ட்டு செய்யலான்ட்ருக்கேன். இப்போ அதுக்கு வந்து குக்கரில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு போடுங்க. வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை ஊற்றலாம். அது நல்லா வணக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும். இப்போ 2 சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சிட்டு இது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வணங்கும் வெங்காயம் ஆட் நல்லா இந்த அளவுக்கு வணங்கினா எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து தக்காளி சாப்பாடு கொஞ்சம் இந்த மாதிரி விட்டிங்கன்னா குக்கர் விசிலில் கொஞ்சம் வேக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளேவர் மாதிரி கிடைக்கும். அதனால் நான் அப்படியே விட்டுருவேன் லைட்டாக அந்த மாதிரி ஸ்டேஜில். இப்போ வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து காரம் ஆட் பண்ணி சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஆட் பண்ணி அதில் உப்பு ஆட் பண்ணிப்போம். ரைஸ் தனியாக ஆட் பண்ணுறது கொஞ்சம் உப்பு பத்தலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிப்பாங்க. ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் கம்மியாக தான், ஏன்னா குழந்தைக்கு 1 கப் அளவு ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளரில், சின்ன டம்ளரில் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி, சின்ன டம்ளர்னால் ஒரு 2 தக்காளி போட்டிங்கன்னா நல்லா தக்காளி சாப்பாடு டேஸ்ட்டியாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டம்ளரில் 1/2 டம்ளர் கலந்துருந்தாங்க, அதனால் இதில் வந்துட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். அதாங்க தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கணும். தூவிட்டு குக்கர் மூடி ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா சாதம் ரெடி. வாங்க பார்க்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி விசிலுக்கு மூடி போட்டுடலாங்க. அவ்வளோதான். டூ 3 விசில்ஸ் வந்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு.